Hi friends, welcome to our channel Ria Fashion and Cooking. இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சுவையான முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் ஒரு 4 வரமிளகா, ஒரு குத்து கருவேப்பிலை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் லைட்டாக விட்டு அதையே நல்லா கருகாமல் நம்ம சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணம் அடிக்கும். அந்த டேஸ்ட்லேயே நம்மளுக்கு அதை சாப்பிடணும்னு தோணும். இதே ப்ரொசீஜரை வச்சு நம்ம கேரட்டு, பீட்ரூட், பீக்கங்காய் சட்னிக்கு கூட அதை ட்ரை பண்ணலாம். இந்த முள்ளங்கி நான் ஒரு 3 முள்ளங்கியை வறுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன் எண்ணெய் ஊற்றி. இதில் பார்த்திங்கன்னா அத்தனை சத்துக்கள் இருக்குதுங்க. நம்ம நிறையா பேர் அதனுடைய ஸ்மெல்லுக்காகவே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஒரு தடவை இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இது முள்ளங்கி சட்னின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வறுத்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். தேவையான அளவு நான் இதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க. நம்ம குழந்தைகள் நிறையா பேருக்கு தெரியாமே இந்த சட்னி, என் பொண்ணெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவான் இந்த சட்னியை. ஆனால் குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டான். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கு இடையிலையும் அந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் மென்று சாப்பிடும்போது அந்த மொறுமொறுப்பு டேஸ்ட்டுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. இது ஹெல்த்தியான ஒரு சட்னி தான். இட்லி, தோசை, சப்பாத்தி, லெமன் சாப்பாட்டுக்கு கூட கெட்டியாக தண்ணி விடாமல் அரைச்சி ஒரு தொக்கு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.